அன்புள்ள சிம்ம ராசி அன்பர்களே வணக்கம். இந்த வார ராசி பலன். சிம்ம ராசியினருக்கு ராசியில் கேது, 6ஆம் இடத்தில் சூரியன், செவ்வாய், புதன், சுக்கிரன் இணைவு, 7இல் ராகு, 8இல் சனி, அஷ்டமத்து சனியாக இருக்கிறார். லாபஸ்தானத்தில் குரு. மனதளவில் புதிய திட்டங்களை அமைப்பீர்கள். உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் உண்டாகும். உத்தியோக பணிகளில் அலட்சியம் இல்லாமல் தாங்கள் செயல்பட வேண்டும். தொழில் வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்பட்டால் முயற்சிக்கு உண்டான பலன்கள் தங்களுக்கு கிடைக்கும். கல்வி துறைகளில் சில சாதகமான சூழ்நிலை உண்டாகும். கட்டிடத் துறைகளில் சூழ்நிலை அறிந்து செயல்பட வேண்டும். குடும்ப உறுப்பினர்களிடம் கோபம் இல்லாமல் நிதானமாக பழகுவதால் நன்மைகள் ஏற்படும். விவேகமான சில முடிவுகள் நல்ல மாற்றத்தை தங்களுக்கு ஏற்படுத்தும். விளையாட்டுகளில் ஆர்வம் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு போட்டி விஷயங்களில் ஆர்வம் ஏற்படும். எதிர்பார்த்த சில விஷயங்கள் கைகூடி வரும். தேவையான பொருட்களை வாங்குவதற்கான சூழ்நிலை தங்களுக்கு அமையும். ராசிநாதன் சூரியனும் தன லாபாதிபதி புதனும் இணைந்து 6ஆம் இடத்தில் இருப்பதால் நல்ல யோகம் தங்களுக்கு உண்டாகும். புத ஆதித்ய யோகம் நன்றாக இருக்கிறது. தசா புக்திகள் சாதகமாக இருந்தால் எல்லா விஷயங்களிலும் தாங்கள் வெற்றி பெறுவீர்கள். வாழ்க்கையில் புதிய மாற்றங்களை உணர்வீர்கள். எதிரிகள் இருந்தாலும் கூட உங்கள் முயற்சிகளால் அவர்களை தோற்கடிப்பீர்கள். ஏதோ ஒரு விதத்தில் செல்வாக்குடன் பிரச்சனைகளை சமாளிக்கும் வாய்ப்பு தங்களுக்கு உண்டு. வியாபாரிகளுக்கு தொழிலில் நல்ல முன்னேற்றம் உண்டு. வழக்குகள் சாதகமாகும். பணியாளர்கள் உங்களுக்கு துணை புரிவர். ஜென்ம ராசிக்குள் கேது, 7இல் ராகு இருப்பதால் கணவன் மனைவி உறவுகளில் சில சமயங்களில் கருத்து வேறுபாடுகள் உருவாகலாம். அஷ்டம திசை நடப்பவர்கள் மிகவும் எச்சரிக்கையாக நடந்து கொள்ள வேண்டும். சங்கடங்கள், வழக்குகள் உங்களை அலைக்கழிக்கலாம். கோவிலுக்கு சென்றால் சூரிய பகவானையும் சிவபெருமானையும் வழிபாடு செய்யுங்கள். குடும்ப கவலையிலிருந்து விடுபட அபிராமி அந்தாதியில் உள்ள 3வது பாடல் அறிந்தேன் எவரும் அறியா என்ற பாடலை மனமுருக பாடுங்கள். வாழ்க வளமுடன், மங்களம் உண்டாகட்டும்.